வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா தண்டர் போல்ட்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணி 3 இயர்ஸ் கழிச்சு இப்போ May 1 வந்து இந்தியாவில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ டெட்பூல் அண்ட் உல்வரின் அப்புறம் டூம்ஸ்டே அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு மூவிக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3 இயர்ஸ் கழிச்சு வந்திருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட என்னென்னா மார்வலில் இருக்க ஆன்டி ஹீரோஸ் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு படத்தை எடுத்த மாதிரி தான் அந்த ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரி தான் அது போயிருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து சூசைட் ஸ்குவாடோட மார்வல் வேர்ஷனுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் ஆன்டி ஹீரோஸை வச்சு அவங்களோட லைஃப், இது வந்து அவங்களோட லைஃப், அவங்களோட பர்சனல் லைஃப் மோர் தென் என்ன சொல்ல, ஒரு வெளியிலேருந்து ஒரு பெரிய இது வருது. ஸோ அதில் கூட பெருசாக சண்டை போடுறாங்க, பெரிய ஹீரோஸ் ஆகுறாங்க. அந்த மாதிரி ஒரு யூஷுவலுங்கிறத விட அந்த மார்வலோட ஒரு நார்மல் பிளாட் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்தந்த ஆன்டி ஹீரோஸ்னாலும் அவங்களுக்கும் பர்சனல் லைஃப் இருக்கும் இல்லையா. ஸோ அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற சில விஷயத்தை இது கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேக் ஸ்க்ரியர். அண்ட் இதோட ரைட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எரிக் பியர்சன், ஜோனா கேலோ. அண்ட் எரிக் பியர்சன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் விடோவுக்குமே அவருக்கு தான் ரைட்டர் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ கேஸ்ட் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா எலெனா பெலோவா, அந்த கேரக்டர் வந்து ஃப்ளாரன்ஸ் பியூக் பண்ணியிருப்பாங்க. தென் பக்கி பர்னஸோட கேரக்டர் வந்து செபாஸ்டியன் ஸ்டான். ஜூலியா லூயிஸ் ட்ரேஃபஸ் வந்து வேலண்டினா அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ லூயிஸ் புல்மேன் வந்து ராபர்ட் ரெனால்ட்ஸ் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். தென் டேவிட் ஹார்பர் வந்து அலெக்சி ஷஸ்தகாவ் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. தென் வியாட் ரசல் வந்து ஜான் வாக்கர். ஹேனா ஜான் கேமன் வந்து ஆவாஸ்டர் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க தான் அந்த கோஸ்ட் ஆக்சுவலி. ஸோ ஓல்கா குரியல்கா இவங்க வந்து ஆண்டனியோ ட்ரூய்கோ அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அந்த டாஸ்க் மாஸ்கர். ஸோ இவங்களை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியாமல் டக்குன்னு ஆளை முடிச்சு ஸ்டோரியே முடிச்சுட்டானுங்க இந்த மூவியில். அண்ட் ஜெரால்டின் விஸ்வநாதன் அவங்க வந்து மேல் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. தென் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லா கேரக்டர்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கேரக்டர்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இவங்க தான் இந்த மெயின் கேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் இதோட கம்போசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சான் லியூக். சினிமாட்டோகிராஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியூ ராஸ் பேலர்மோ. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு மார்வல் வேர்ஷன் ஆஃப் சூசைட் ஸ்குவாட் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இப்போ சூசைட் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு என்ன சொல்ல, ஒரு டார்கெட் இல்லை ஏதோ ஒரு அந்த அசாசின் ஏதோ ஒன்று இது பண்ணி வச்சுருப்பாங்க. அசாசின் மாதிரி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் இங்கேயும் அதெல்லாம் இருக்கும் தான். ஆனால் பட் இந்த ஸ்டோரி வந்து மோர் ஆஃப் அந்த பர்சன்ஸோட மென்டல் ஹெல்த், அவங்களோட அந்த வெல்பீயிங் அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்குது. முக்கியமாக இந்த படம் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலெனா பெலோவா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எலெனா பெலோவாவாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட அந்த அந்த ஃபேக் கேப்டன் மார்வல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இவர் இருப்பார் இல்லையா, ஜான் வாக்கர். ஸோ அவர் அண்டு கோஸ்ட் அண்ட் டாஸ்க் மாஸ்டர் இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஏதோ ஒரு இதில் இருந்துகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி சைடு ஒரு செட் பேக் இருக்கும். எலெனா பெலோவை பொறுத்த வரைக்கும் பிளாக் விடோ இழந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு பேக் செட்டாகி எல்லாருமே இருந்துகிட்ருப்பாங்க. அந்த டைமில் நம்ம இவங்க இருக்காங்க வேலண்டினா. ஸோ அவங்க ஒரு பிளான் போட்டு எல்லோரையும் கொல்லலான்னு ட்ரை பண்ணுற நேரத்தில் இவங்க எல்லோரும் மீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மீட் பண்ணுற நேரத்தில் அந்த இடத்துல ஆளாளுக்கு எல்லோரையும் ஒரு இடத்துல சேர்த்து விட்டா எல்லோரும் ஆளாளுக்கு முடிச்சுட்டு வாங்க, நம்ம வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் வேலண்டினா பிளான் பண்ணியிருந்துருப்பாங்க. பட் அங்கே தான் ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆகும். அதுலேயுமே இந்த ராபர்ட் ரெனால்ட்ஸ், அதாவது யாருன்னு பாபுங்கிற மாதிரி தான் அவர் மூவியில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இவர் தான் ஆக்சுவலாக சென்ட்ரி அண்டு வாய்டாகவும் இருப்பார். ஸோ சென்ட்ரி அண்ட் வாய்ட் அந்த கேரக்டர்ஸ் இந்த மூவியில் தான் இப்போ ஃபஸ்ட் டைம் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ சென்ட்ரிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட என்ன சொல்ல, இதுவும் அந்த மார்வல் டிசி கம்பேரிசன் பண்ணால் டிசியோட சூப்பர்மேன் மாதிரி சென்ட்ரிங்க. ஸோ சென்ட்ரிங்கிறதும் ஹைட்ராவோட அந்த சூப்பர் சீரம் ப்ராஜெக்ட் மாதிரி இதுவும் இன்னொரு ப்ராஜெக்ட். வேலண்டினாவால் பண்ணப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் அது. ஸோ சென்ட்ரி கிட்டத்தட்ட அதுலேயே சொல்லுவாங்க, அந்த அவெஞ்சர்ஸில் முன்னாடி இருந்த எல்லா ஹீரோஸுங்க சேர்த்தாலும் இவ்வளோ பவர்ஸ் இருக்காதுங்கிற மாதிரி. ஸோ சென்ட்ரிங்கிற அந்த ஒரு ப்ராஜெக்டில் எல்லாருக்கும் அந்த ஒரு பர்சன் அவங்க க்ரியேட் பண்ண அந்த ஒரு பர்சனுக்கு வந்து அவ்வளோ பவர்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி தான், அழிவு கிடையாது, அவ்வளோ பவர்ஸ் இருக்கும், எத்தனை கன் தொலைச்சாலும் இதாகாது. ஸோ அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு சூப்பர்மேன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க சென்ட்ரியை. பட் சென்ட்ரியான அந்த பாப் இருக்கார் இல்லையா, ஹீ இஸ் மென்டலி நாட் ஸ்டேபிள் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார்.
ஸோ பாபோட லைஃப்பில் ஒரு சைல்ட்ஹுட்லேருந்து நிறைய விஷயங்கள் இதாகி ஒரு மாதிரி சில ஒரு ரெக்கக்னேஷனே இல்லாமல் தன்னை யாருமே மதிக்காத யாருக்குமே தேவையில்லை தான் ஒரு வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்க மாதிரியான ரொம்ப டிப்ரெஷனில் இருக்க மாதிரியான ஒரு ஆள். ஸோ அவரை ஆக்சுவலாக அந்த மாதிரி டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தானே இந்த மாதிரி கொஞ்சம் சோகமாக சுற்றிட்டு இருக்க ஆளுங்களை பிடிச்சோன்னா டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே போனவர் தான். ஸோ இவருக்கு எல்லா பவர்ஸும் கிடச்சாலும் இவர் ஸ்டில் வல்னரபிள். ஸோ அதை வந்து வேலண்டினா யூஸ் பண்ணிவிட்டு அவரை சென்ட்ரியாக மாற்றின மட்டும் இல்லாமல் அவர் வாய்டாக மாறினதுக்கான காரணமும் கிட்டத்தட்ட வேலண்டினாவாக தான் இருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி தெரிஞ்சும் தெரியாமல் வேலண்டினா தான் இந்த ஒரு மூவியோட கொஞ்சம் அந்த வில்லி கேரக்டரை ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ சென்ட்ரியை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் வாய்டையும் உருவாக்கி ஒரு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணி விட்டு நம்மளோட இந்த ஆன்டி சூப்பர் ஹீரோஸ், அதாவது இந்த மூவியோட சூப்பர் ஹீரோஸை வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கு உள்ளாக்கியிருப்பாங்க. ஸோ இதில் இருக்க அந்த ஹீரோ கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான, அதாவது அவெஞ்சர்ஸில் இருந்த ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்கிற அளவுக்கு யாரும் அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. சென்ட்ரி ரொம்ப பவர்ஃபுல் தான், பட் ஹீ ஸ்டில் வல்னரபிள். அவருக்கு தான் என்ன பண்ணுறோம், அவரோட அந்த மென்டல் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்துகிட்ருக்கோம். ஸோ பவர்ஸ் இருந்தாலும் அந்த பவர்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாமல் அவர் அந்த எப்படி நல்ல விதத்தில் யூஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி இல்லாமல் சரி அதை ஏன் யூஸ் பண்ணணுங்கிற சுச்சுவேஷனில் அந்த மாதிரி ஒரு ஆன்டி ஹீரோஸாக சுற்றிட்டு இருக்கவங்க தான் இவங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்கே அவங்க மேலே பெருசாக நம்பிக்கை இருக்காது. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக அப்படிங்கிறது அது அவங்களுக்கே வந்து நம்ம ஏன் ஒரு டீமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருப்பாங்க. பட் ஆஸ் வேலண்டினாவோட இல்லாத பல்லாத வேலைகள்னால அவங்க அதாவது சென்ட்ரியை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணி அது வாய்டாக மாறினால இவங்க எல்லாம் ஒரு டீமாக ஆகி அவங்க ஆக்சுவலாக நியூ அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் க்ரியேட் ஆவாங்க. ஸோ இப்போ இந்த ஆன்டி ஹீரோஸ் எல்லாம் சேர்ந்து நியூ அவெஞ்சர்ஸ்ங்க ஒரு டீமையே க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா அதாவது அவெஞ்சர்ஸில் ஹல்க் அண்ட் நட்டாஷாவுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு பாண்ட் இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு இது வந்து இங்கே பாப் அண்ட் எலனாவுக்கு இருக்கும். ஸோ ஒரு சின்ன கனெக்டிவிட்டியாட்டம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அது ஆக்சுவலாக. ஸோ இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா கேரக்டர்ஸ் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ண கேரக்டர்ஸ் அண்ட் இதில் சென்ட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அலெக்ஸி அண்ட் வாக்கர் தென் பக்கியை நமக்கு ஆல்ரெடி ரொம்ப நல்லாவே தெரியும். தென் கோஸ்ட், டாஸ்க் மாஸ்கர் ஏன் கொண்டு வந்தாங்கன்னு தெரியாமல் கொண்டுட்டாங்க. ஸோ அவங்கள விட்டுறலாம். மற்றபடி இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு தெரியும். சென்ட்ரி அண்ட் வாய்டை தான் இதில் நமக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேஸ்டிங் லெவல் எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டாக பொருந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் அந்த ரோலுக்கு. ஸோ அகெயின் ஒரு மார்வல் மூவி. ஸோ அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லணும். பெருசாக எதுவும் ரொம்ப குறை சொல்கிற லெவலுக்கு பெருசாக இல்லை. அண்ட் மற்ற மார்வல் மூவிஸ் தாண்டி அதாவது அந்த ஆக்ஷன் மார்வலுக்கே உண்டான சில அந்த சின்ன சின்ன காமெடி மூமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் பர்சனல் ஃபீலிங்ஸ், அதாவது ஒருத்தவங்களோட அந்த மென்டல் ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் பேசுது. ஸோ வாய்டுங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட அந்த மென்டல் ஹெல்த் ஒரு டிப்ரெஷனில் இருக்க ஒரு பர்சன். இப்போ எல்லாருக்குமே வேலண்டினாவாக இருக்கட்டும் அண்டு வாக்கருக்காக இருக்கட்டும் அவங்களோட அந்த ஒரு பேட் மெமரிஸை கொண்டு போய் விடும்போது நமக்கே இந்த மாதிரி ஃபீல் ஆகும் அந்த இடத்துல வந்து. ஸோ அது எவ்வளோ டிப்ரெஷனில் அவங்க இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு பாயிண்டில் கொண்டு போய் விட்டால் யாருக்குமே அதுக்கப்புறம் அந்த ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை எதுக்கடா வாழணும் அப்படின்னு தானே அது எல்லாமே அப்படியே ஷேடோவாக ஃபுல்லாக மாறும். ஸோ மென்டல் ஹெல்த்துங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டோன்னா அவ்வளோதான், இந்த உலகமே சொல்லப்போனால் ஓடாது. அண்ட் அதுக்கு வந்து நம்ம தனியாக போராட முடியாது. கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேணும். ஸோ பாபோட கேரக்டர் அந்த சென்ட்ரி வாய்டு அந்த கேரக்டர் வாய்டு அது அப்படியே தான் இருக்குது. பட் பாப் வந்து அவர் அந்த ஒரு வாய்டு அந்த ஒரு டார்க் அந்த ஒரு டிப்ரெஷன்லேருந்து வெளில வரத்துக்கு இந்த ஒரு இவங்க ஒரு டீமாக இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவரால் அது வெளில வர முடிஞ்சுது. ஸோ ரியல் லைஃப்லேயும் அதுதான், யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்களாலையும் அதுலேருந்து வெளில வர முடியும். ஸோ எல்லா மார்வல் மூவிஸுமே கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தத்துவம்னு சொல்கிறத விட ஒரு லைஃப் லெசன் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு லெசனாகவே பட்டுச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த ஒரு பாயிண்ட் அவங்க அதாவது ஒரு மென்டல் ஹெல்த் இந்த மாதிரி ஒரு பார்ட்டை எடுத்து அதை கொஞ்ச நாள் அந்த கதையை அதை நோக்கி கொண்டு போனது வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சது. ஆக்சுவலாக அது இந்த பாப் கேரக்டர், அதாவது பாப், சென்ட்ரி அண்ட் வாய்ட் அந்த கேரக்டர் ப்ளே பண்ண லூயிஸ் புல்மேன் பற்றி நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு 3 கேரக்டர்ஸ்க்கு நடுவுலையுமே ஒரு நல்ல டிஃப்ரென்ஷியேஷன் காமிச்சிருந்தார். எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. பட் இவர் அந்த ஒரு பர்சன் 3 கேரக்டரை ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தார் அப்படி தான் சொல்லணும். ஸோ அப்படியே நம்ம நெகட்டிவ் சைடு போனோன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு அந்த ஒரு கேள்வி ஒரு லைட் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் என்னென்னா
எதுக்கு அந்த டாஸ்க் மாஸ்டர் கொண்டு வந்தீங்க கொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சும்மா அந்த ஒரு ஸ்டார்ட் ஆகி ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளே அந்த ஃபைட்டில் போட்டு தள்ளிட்டாங்க. எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலாக மூவி ரன் டைமே 2 ஹவர்ஸ் தான். ஸோ ஸ்பேஸே இல்லை, அவ்வளோதான். எதுக்கு அந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கிறதுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்சம் எமோஷ்னல் சைடாக இது கொஞ்சம் அப்படியே போனதுனால ஆக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அது எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். படம் என்னதான் 2 ஹவர்ஸாக இருந்தாலும் பெருசாக எங்கேயும் லேக் ஆகலை. பட் அந்த எமோஷ்னல் பார்ட், அந்த வாய்டு இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் அதாவது எலனா பெலவாக்கும் பாபுக்கும் பர்டிகுலராக இருக்க அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த எமோஷ்னல் சீன்ஸ்லாம் கனெக்ட் ஆகாதவங்களுக்கு அது லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஆக்ஷனாக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து போனவங்களுக்கு மேபி அது லேக் ஆகும். அதர்வைஸ் அது கூட ஒரு பெரிய லேகுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா 2 ஹவர்ஸ் மூவி டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ்ஸ்னு பெருசாக சொல்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஓகே, அதாவது ஓகே அண்ட் ஒரு நல்ல மூவி அப்படின்னு தான் சொல்லணும். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு குறை தேண்டி கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டான மூவி இல்லை. அந்த ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு கண்டிப்பாக ஒர்த்தான மூவி தான் அது. அண்டு பார்த்திங்கன்னா அங்கங்கே நான் சொன்னேன், அங்கங்கே ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் என்ன தான் அந்த எமோஷ்னல் இதை பற்றி சொல்லியிருந்தாலும் அந்த எமோஷன்ஸ்க்கு நடுவில் ஒரு பிரேக் இருந்துச்சு. அதை ப்ளேஸ் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. அந்த வாய்டு அந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி அலெக்ஸி அண்ட் எலனா பெலவா வந்து பேசிப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்ட் அகெயின் க்ரியேட் ஆகும். அண்ட் அகெயின் பாபை வந்து எலனா கன்சோல் பண்ணுறது. ஸோ அந்த எமோஷ்னல் சீன்ஸ் வருதுன்னா அது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு குட்டி குட்டி ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ நம்மளால் அதை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் கனெக்டிவிட்டி பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன், அது மறந்துட்டேன். என்னென்னா இதில் ஆக்சுவலாக வந்து எப்படி நம்மளோட அந்த அவெஞ்சர்ஸ்க்கு வந்து நிக் ஃபியூரி இருப்பாரோ, நிக் ஃபியூரிக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக மரியா இருப்பாங்களோ, அதே மாதிரி இங்கே வந்து வேலண்டினா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக மெல்ங்கிற கேரக்டர் இருப்பாங்க. ஸோ இந்த மெல்ங்கிற கேரக்டர் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெரால்டின் விஸ்வநாதன், ஒரு இந்தியன் ஆரிஜின் பொண்ணு. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு கேரக்டர்ஸில் கொஞ்சம் சிமிலரான மாதிரி தான் என்ன சொல்ல, அங்கே எப்படி நிக் ஃபியூரி அந்த ஒரு அவெஞ்சர்ஸை க்ரியேட் பண்ணாரோ, இங்கே வந்து இந்த நியூ அவெஞ்சர்ஸை வந்து வேலண்டினா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. என்ன கொஞ்சம் பேட் சைடில் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க கால்குலேஷன் தப்பாக போச்சு, அப்படி தான் சொல்லணும். அண்ட் இந்த மெல் கேரக்டர் மரியா கேரக்டர் அளவுக்கு இல்லை அப்படின்னு நான் எதை வச்சு சொல்ல வரேன்னா, மரியா வந்து சும்மா மரியாவுக்கு பெருசாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. இங்கே வந்து மெல் வந்த கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நல்லா இருந்துச்சு. பக்கிக்கிட்ட அவங்க காண்டாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அண்டு ஒரு பர்டிகுலர் சீன் இருக்கும், சென்ட்ரி அண்ட் வேலண்டினாக்கு நடுவில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கப்போ அந்த இடத்துல வந்து அவங்களோட அதாவது அவங்களோட நேச்சரை சேஞ்ச் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். அண்டு அந்த ஒரு குட்டி காமெடி போர்ஷன் மாதிரி இருக்கும். அதுவுமே ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு மெல் கேரக்டர் அதை எப்படி இது பண்ணியிருந்தாங்களோ, கிட்டத்தட்ட எல்லா கேரக்டர்ஸுமே ஓரளவுக்கு ஈக்குவலான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க சொல்லணும். இப்போ பக்கியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் பெருசாக வந்திருக்க மாட்டார். ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இது என்னென்னா எலனா பெலவா தான் கொஞ்சம் படத்தை மொத்தமாக தாங்கி பிடிச்சிட்டு அவங்கள பற்றி தான் அது மேக்ஸிமம், அதாவது எலனா பெலவா அண்ட் பாப் அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு தான் பெருசாக போகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேலண்டினா. பட் அதுக்கு நடுவில் சைடாக வர அந்த கோஸ்ட், வாக்கர் அண்ட் பக்கி இவங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நல்லாவே ஈக்குவலாக ஷேர் பண்ணியிருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நல்ல மார்வல் மூவி. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ போஸ்ட் கிரெடிட்ஸ் 2 இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா லாஸ்ட்டு அந்த டைட்டில் கார்ட்ஸ்லாம் போடுறதுக்கு தான் அந்த செகண்ட் போஸ்ட் கிரெடிட் வருது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்க. அண்ட் அதான் அவங்க ஆக்சுவலாக நீங்கள் பார்க்க வந்து நியூ அவெஞ்சர்ஸ் டைட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.